அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிஅராஜுடைய தினம் வந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். மிஅராஜுடைய இரவை அடைந்து விட்டோம். இந்த நாளில் தொழக்கூடிய தொழுகை என்ன, ஓதக்கூடிய திக்ர் என்ன, ஓதக்கூடிய சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போவே போய் பார்த்துட்டு அந்த தொழுகையும் திக்ரையும் நீங்கள் கடைப்பிடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அதோட நம்ம இன்றைக்கு சஹர் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நாளைக்கு ஒரு நோன்பு நம்ம வைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். 60 ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மை நமக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நோன்புக்கு இவ்வளவு கூலி அல்லாஹ் தர்றான். அதனால் நோன்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழக்கூடிய தொழுகையை தொழுதுட்டு ஓதக்கூடிய திக்ருகளை நம்ம ஓதிட்டு நம்ம இம்மை மறுமை குறித்து எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு மறுக்காமல் கபூலாக்கி தருவான். அதிலும் நான் இப்போ சொல்ல போகிற திக்ரு அல்ஹம்துலில்லாஹ் வருடம் முழுவதும் பரக்கத்தை கொட்டக்கூடிய ஒரு திக்ரு. வருஷம் பூரா என்னுடைய பர்ஸ் காலி ஆகவே கூடாது. பணம் எடுக்க எடுக்க பரக்கத்தாக வந்துக்கிட்டே இருக்கணும். செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகள்லையுமே அல்லாஹ் பரக்கத் செய்யணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இரவு முழுக்கவே நம்ம எல்லோருமே அமல்கள் செய்யக்கூடியவங்களா நம்ம இருந்தோன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் பூரா நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சிறந்த நாட்களையும் சிறந்த நேரங்களையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாறுறது. அதனால் இன்றைக்கு இரவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இரவு முழுக்க விழித்திருந்து நல்லமல்கள் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க இன்ஷா அல்லாஹ். அதுலேயும் இன்றைக்கு இரவில் செய்யக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை தான் நான் ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்லிட்டு வர்றேன். இதில் இருக்கக்கூடிய எந்த அமலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அமல்களை அதிகப்படுத்துங்க. இன்றைக்கு விடிய விடிய உங்களால் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுதோ அவ்வளவு அமல்களை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கு ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா 100 ஆண்டுகள் அமல் செய்த நற்கூலியை அல்லாஹ் தர்றான். இன்னைக்கு ஒரு தொழுகையை தொழுதோம் அப்படின்னா 100 வருஷம் தொழுத அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான். ஒரு திக்ரை ஓதணும் அப்படின்னு சொன்னால் 100 ஆண்டுகள் திக்ரு செய்த நன்மையை நமக்கு எழுதுறான். அதனால் இந்த இரவு நமக்கு மிகப்பெரிய ஒரு இரவு தான். அதனால் இந்த பரக்கத்தான இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். அதுலேயும் நான் இப்போ சொல்ல போகிறது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லோருடைய பண கஷ்டத்தையும் லேசாக்கக்கூடியது. இந்த வருஷத்தில் கடன்கள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம். உணவுலையும் சரி, உங்களுடைய அன்புலையும் சரி, உங்களுடைய வேலைகள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தஆலாவினுடைய பரக்கத் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே இந்த வருஷம் முழுக்க நீங்கள் நிறைவாக எல்லாத்தையுமே அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு இந்த 4 திக்ரை நீங்கள் ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். செல்வத்தை பரக்கத்தாக அடையணும் அப்படின்னா இந்த 4 திக்ரை ஓதிட்டு ஒரு சின்ன அமல் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த 4 திக்ருகள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹூ யா ரஸாக்கு யா கனியூ அப்படின்னு 100 தடவை ஓதிடுங்க. அடுத்தது 2வது யா அல்லாஹூ யா ரஸாக்கு யா வஹாபு 100 தடவை. 3வது யா அல்லாஹூ யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு 100 தடவை. அடுத்தது 4வது யா அல்லாஹூ யா ரஸாக்கு யா வதூது 100 தடவை. யா ரஸாக் அப்படின்னா தெரியும், ரிசுக்கு வழங்கக்கூடியவனேன்னு அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் வருடம் முழுவதும் நமக்கு ரிசுக்கை பொழிந்து கொண்டே இருப்பான். அதோட சேர்த்து யா கனியும் சொல்கிறோம். தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கிறதுக்கு இந்த திருநாமம் போதுமானது. அல்லாஹ் தஆலா எப்படி தேவைகள் அற்றவனாக இருக்கிறானோ அதே போல் நம்மளையும் ஒரு தேவையும் மிச்சமில்லாதவங்களா அல்லாஹ் மாற்றுவான். அதனால் கண்டிப்பாக இந்த திருநாமங்களை நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது யா ரஸாக்கு யா வஹாபு அப்படின்னு அழைக்கும் போது ரிசுக்கு தாராளமாக கிடைக்கும். இன்னும் பெரும் கொடையாளனேன்னு அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை பொழிந்து கொண்டே இருப்பான். நம்ம கேட்குறத விட அதிகமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ஒரு நியாமத் கிடைக்குது அப்படின்னா அதில் பரக்கத் இருக்கும். அந்த பரக்கத் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டு நம்ம எல்லா தேவைகளையுமே நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும். அதனால் இந்த திருநாமத்தையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது யா ரஸாக்கு யா ஃபத்தாஹ் அப்படின்னு அழைக்கும் போது ரிசுக்கையும் அல்லாஹ் தாராளமாக வழங்குவான். நம்மளோட காரியத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியையும் நமக்கு கொடுப்பான். அதனால் இதையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது யா ரஸாக்கு யா வதூத் அப்படின்னு ஓதும்போது ரிசுக்கையும் அல்லாஹ் தாராளமாக கொடுப்பான். இன்னும் அன்பையும் நமக்கு கொடுப்பான். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தேவையானது இதுதான். முதல்ல நம்மளோட தேவைகள் எல்லாம் நமக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ் அதை நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். நம்மளோட
எல்லா காரியத்திலும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அடுத்தது அன்பை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். இது எல்லாமே நிறைவாக இந்த 4 திக்ரில் இருக்குது. கட்டாயம் இந்த 4ஐயும் 100 தடவை ஓதிட்டு அதற்கு பிறகு ஆயத்துல் குர்ஷியை 17 தடவை ஓதி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசுக்கில் அதாவது பணத்தில் நீங்கள் ஊதிட்டு அதை நீங்கள் உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எதன் மீது ஆயத்துல் குர்ஷி ஓதப்பட்டாலும் அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை பொழிவான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால் இந்த இரவு பயன்படுத்தி ரிசுக்கை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ளணும். கடன் இருக்கக்கூடாது. செல்வம் வருடம் முழுவதும் நம்ம கையில் இருக்கணும். செல்வத்துக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அந்த துவாவில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களுக்குமே இந்த மெராஜுடைய இரவில் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், நிறைவான ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், இன்னும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கட்டும், இன்னும் நிறைந்த செல்வத்தை கொடுக்கட்டும், இன்னும் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெஷலான நாட்களில் நம்ம போடக்கூடிய அமல்களை பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்பெஷலான நாட்களில் நம்ம போடக்கூடிய பதிவுகள் எல்லா மக்களையுமே உடனடியாக போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான ஸ்பெஷலான இரவுகளை நம்ம நல்லமல்களால் அலங்கரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபில் நிறைய அமல்கள் இருக்குது. அந்த அமல்களை நம்ம இது போல் சிறந்த நாட்களில் பயன்படுத்தினாலே போதும். அல்லாஹ்விடமிருந்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் நினைக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அதிக அளவு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கேட்பது கிடைக்கும் வஜீஃபா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு இன்றைய தினம் நீங்கள் ஓதி முடிங்க. இன்னும் இந்த கிதாப் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான சிறந்த நாட்களில் நாங்களும் தமிழில் ஓதணும், எங்களுக்கு அரபி தெரியாது, தமிழ் குரான் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இவ்வளவு காலமாக யோசிச்சிருப்பீங்க. தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. 30 ஜூஸ் குரானையுமே தமிழ்லேயே பார்த்து ஓதிக்கலாம். இந்த குரான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.